கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவராய் சாவாமையுள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தின என் தேவாதி தேவனுக்கும் நம்முடைய சபை போதகருக்கும் கூடி வந்திருக்கிற சபையார் அனைவருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் கல்வாரியிலே அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் மாத்திரமே நமக்கு மீட்பு உண்டு. அவர் ரத்தம் சிந்தி மீட்டதினால் மாத்திரமே நாம் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? ஏனென்றால் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த சிலுவை தியானம் என்பது தேவன் சிலுவையில் நமக்காய் மரணித்தது என்பது அவர் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு விதம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த 40 நாட்கள், இந்த விசேஷத்த நாட்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அவருடைய சிலுவை பாடுகளை நினைத்தவர்களாய், அவர் நம்மேல் வைத்த அன்பை நினைத்தவர்களை ஒவ்வொரு நாளும் நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு அவருக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். இந்த நாளிலும் கூட 5வது வார்த்தையாக கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லின வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்த பிறகு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்தது என்று அறிந்த பிறகு ஒரு தொடக்கத்தை இங்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய தாகத்தை நாம் நிறைவேற்றும்படிக்கு நம்மை உணர்த்துகிறார். இது எப்படிப்பட்ட ஒரு தாகம் என்றால், அவருடைய தாகம் என்ன நாம் பார்க்கும்போது, முதலாவதாக இந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படிக்கு தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவருடைய வேத வாக்கியம் நிறைவேறும்படிக்கு எதுக்கு அந்த வார்த்தை அங்கே வந்திருக்குன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது முதல் இறந்தது வரைக்கும் எல்லாமே தீர்க்க தரிசன வார்த்தைகளை, அவர் முன்னாடி எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலமாக அவர் என்ன பண்ணியிருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய பிறப்பு முன்னாடியே தீர்க்க தரிசனமாக உரைத்த ஒரு வசனம். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, எல்லாமே வேத வாக்கியத்தின் அடிப்படையில் தான் அவருடைய வாழ்ந்த விதமே இருக்கிறது. கடைசியாக அவர் முடிக்கும் போதும் அந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படி தான் என்ன சொல்லுகிறார், தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய தாகம் என்ன நாம் பார்க்கும்போது, யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம சின்ன ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அது என்னென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாக்கோபின் கிணறு அருகே போய் உட்கார்ந்து இருக்கிறார். அப்பொழுது சமாரிய ஸ்திரீ தண்ணீர் எடுக்க அந்த கிணற்றின் அருகே வருகிறதை, இந்த சின்ன ஒரு கான்வர்சேஷன் சமாரிய ஸ்திரீக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார், அந்த கிணறின் அருகே உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது அந்த சமாரிய ஸ்திரீயிடம் தாகத்துக்கு தாய் என்று சொல்லிட்டு தண்ணீர் கேட்கிறார். உடனே அவள் என்ன பண்ணுறார், நீங்கள் யூதனா இருக்க, நீங்கள் எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு சின்ன காரியங்களை, அந்த சமாரியா ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்தும் பொழுது, ஐயோ நம்முடைய இவரை முன்ன பின்ன தெரியாது, ஆனால் இவர் என்ன பண்ணுறார், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களெல்லாம் நமக்கு சொல்கிறாரு, இவர் தான் மேசியாவுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே ஊருக்குள்ளே போயிட்டு எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க, இயேசுவின் இடத்தில் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். யாரென்று சொன்னால், அவர் அவங்க இயேசுடைய வார்த்தைகளை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, அவர்கள் பெற்ற காரியங்களை, அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களை அவருக்கு பெற்றுக்கொண்டது போல அநேகரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு அநேகர் என்ன பண்ணுறாங்க, இயேசுவின் இடத்தில் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அவங்க நினைக்கிறாங்க இயேசுப்பா தண்ணீர் குடிக்க தான் இந்த இடத்திற்கு வந்தாருன்னு சொல்லிட்டு, அது அந்த தாகத்துக்கு தான், ஏன்னா தாகம் எடுத்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி குடிப்போம், அந்த தாகத்துக்காக தான் இந்த வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அவள் நினைக்கிறாள். ஆனால் அவருடைய தாகம் என்ன, ஆத்துமாக்கள் தான் அவருடைய தாகமாக இருக்கிறது. இந்த நாளில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஆத்துமாக்களை குறித்ததான தாகமுடையவராய் சிலுவையில் தொங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் ஆத்துமாக்கள் மீது தாகமுடையவராய் மாத்திரமல்ல, நம்மளும் ஆத்துமாக்களை குறித்த தாகம் நமக்கும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட அதை நம்மிடத்தில் உணர்த்தும்படியாய் ஆண்டவர் நம்மை உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது எதற்காகன்னா, நம்ம அநேகருடைய பாவங்களை கழுவி
அநேகரை என்ன பண்ணணும், மரணத்தினின்று மீட்டு ரட்சிக்கணும். அவருடைய ரத்தத்தினால் மாத்திரமே இந்த உலகத்திற்கு ஒரு மெய்யான ஒரு ரட்சிப்பு இருக்குது. ஒரு ஆத்தும ரட்சிப்பை எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அவருடைய நோக்கம். இந்த நாளில் கூட அவர் அடைந்த தாகத்தினுடைய அர்த்தம் என்னது? ஆத்துமாக்கள் தான் அவருடைய தாகம், ஆத்துமாக்கள் தான் அவருடைய தாகம். அப்படி கூட நம்ம லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் கூட நாம் பார்க்கிறோம். ஐஸ்வர்வான் லாசரை குறித்து நாம் பார்க்கிறோம். லாசரு ஐஸ்வர்வான் இருவரும் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. ஐஸ்வர்வான் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் சம்பரமாக நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் லாசரும் இந்த உலகத்தில் இருந்த நாட்கள்லாம் துன்பத்தை மாத்திரமே அனுபவிச்சான். ஒரு நாள் இருவரும் மறிக்கும் போது லாசரு ஆபிரகாமுடைய மடியில் உட்கார்ந்திருக்கிறார். அந்த சம்பிரமமாய் வாழ்ந்த சுகபோகமாய் வாழ்ந்த ஐஸ்வர்வான் நரகத்தில் இருக்கிறார். இவர் நரகத்திலிருந்து ஆபிரகாம் இடத்துல என்ன பண்ணுறாரு, லாசருடைய விரலினால் தண்ணீரை தொட்டு கொடுங்க எனக்கு. ஏன்னா அந்த ஐஸ்வர்வானுக்கு அந்த நரகத்தில் போய் தான் என்ன பண்ணுது, தாகம் எடுக்குது. அப்போ என்ன சொல்கிறாரு, வர முடியாதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த ஐஸ்வர்வான் என்ன பண்ணுறாரு, நான் இந்த வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஆனால் என்ன மாதிரி எனக்கு 5 சகோதரர் இருக்காங்க, அவங்களும் என்ன பண்ணக்கூடாது, இந்த வேதனையுள்ள இடத்துக்கு வராதபடிக்கு லாசர் என்ன பண்ணணும், அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இது 2 காரியத்திலும் ஆண்டவர் ஆத்துமாக்கள் மீது தாகமுடையவராக இருக்கிறது போல நம்மளும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக செபிக்கிறவர்களாய், அழிந்து போகிற ஆத்துமாக்களை கர்த்தருக்குள் வழிநடத்துகிறவர்களாய், ஆத்துமாக்கள் மீது தாகமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே உணர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு 3 காரியங்களை சுருக்கமாய் நாம் தியானித்து கடந்து செல்வோம். என்னென்ன காரியங்களை கர்த்தர் நாம் தாகமாக இருக்க வேண்டும் என்று அவர் தாகமாக இருக்கிறார், நம்மளும் அப்படிப்பட்ட தாகத்தை அடைய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியான தாமே நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவதாக 1 தீமோத்தேயு 2:4 நாம் பார்க்கும்போது, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இன்னொரு காரியம் 2 பேதுரு 3:9 நாம் பார்க்கிற போது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் என்ன பண்ணுறார், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லோரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமுறை உள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அவர் சத்தியத்தை அறிந்து மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு தாகமுடையவராக இருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நம்ம இருக்கிற உலகமே என்னது, பாவம் நிறைந்த உலகத்தில் தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் சத்தியத்தை அறியாமல், மெய்யான தெய்வம் யார் என்பதை அறியாமல், இன்னும் தன்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து தான் இயேசு என்ன பண்ணுகிறார், தாகமுடையவராய் சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். அவர் மாத்திரமல்ல, நாம என்ன பண்ணணும், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் தினமும் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து தாகமுடையவராய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்ல ஏசாயா 1:3 நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனையும் அறியும், என் ஜனமோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்று ஜனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய தேவன் யார், நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் நமக்காய் மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியா இந்த உலகத்திற்கு வந்தார். அதே ஏசாயா 5:13 நாம் பார்க்கும்போது, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சிறைப்பட்டு போகிறார்கள் என்று வேதனைப்படுகிறார். இன்னொன்று ஓசியா 4:6 நாம் பார்க்கும்போது, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இன்னொன்று சங்கீதம் 14:3 எல்லோரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகலும் இல்லை என்று ஜனங்களை குறித்து வேதனையோடு இருக்கிற காரியத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அதுதான் ஒரு ஆத்தும தாகம். ஏனென்றால் கர்த்தர் அழிந்து போகிறது, ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்லவே அல்ல. ஏன்னா 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் வரித்தார். நம்ம இன்னுமே சபைகளில் பிரசங்கம் பண்ணுகிற காரியம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். நானும் சின்ன வயசுலேருந்து இப்போ ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, நம்ம சின்ன வயசுலேருந்து இயேசு வந்துடுவார், ஆயத்தமாகணும் சொல்லிட்டு. ஆனால் இன்னும் ஏன் அவருடைய வருகை தாமதமாகிறது என்று சொன்னால், இன்னும் அநேக பேர் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லோரும் இயேசுனுடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும், எல்லோரும் அவருடைய சபைக்கு நேராக வழிநடத்தப்பட வேண்டும், எல்லோரும் பரிசுத்தத்தின் பாதையில் நடக்க வேண்டும் என்று தான் அவருடைய தாகமாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட தாகத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நாமளும் இந்த சமாரியா ஸ்திரியை போல நாம் மாத்திரம் வந்து உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அநேகரை என்ன பண்ணணும்,
சபைக்கு நேராக நாம் வழிநடத்த வேண்டும், ஜீவனுடைய ஜீவ பாதைக்கு நேராக நாம் வழிநடத்த வேண்டும். என்றால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவர்தான் என்னது, ஒரு வழி, சத்தியம், ஜீவன் எல்லாமே இயேசு கிறிஸ்து என்பதை நிறைய ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அறியாமல் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை நாம் என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவனுடைய பாதைக்கு நேராக நாம் வழிநடத்த வேண்டும். இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு சின்ன சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். என்ன சொன்னால், இந்த பெந்தேகோஸ்தே நாள் வரும்பொழுது எல்லோரும் ஒரு இடத்துல கூடுறாங்க. அப்பொழுது பேதுரு என்ன பண்ணுறாரு, எழுந்து நின்று இந்த யோவேலுடைய தீர்க்க தரிசன வசங்களை வல்லமையாக என்ன பண்ணுறாங்க, பிரசங்கிக்கிறாங்க. அவள் பிரசங்கிக்கும் போது எல்லா ஜனங்களும் மனதில் வசனம் போட்டிருக்க, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஏறக்குற 3000 பேர் என்ன பண்ணாங்களா, ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார், நம்முடைய சபைகளில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தாகம் என்னது, ஆத்துமாக்களை குறித்து தானே தாகம் இருக்க வேண்டும். அந்த சமாரியா ஸ்திரீ அநேக ஜனங்களை கூட்டிக் கொண்டது வந்தது போல நம்மளும் என்ன பண்ண, அநேக ஆத்துமாக்களை சபைக்கு நேராக நாம் வழிநடத்த வேண்டும். அன்று பேதுரு என்ன பண்ணுறார், வல்லமையாய் பிரசங்கிக்கும் போது, சத்தியம் அதிகமாய் போதிக்கப்படும் போது எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னதுன்னா, நம்ம அநேகரை சபைக்கு நேரம் நம்ம வழிநடத்தும் போது கர்த்தராகி ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய போதகரை கொண்டு சத்தியங்களை போதிக்கும் போது அநேக ஜனங்கள் மனம் திரும்பி என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வாங்க, தேவனிடத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வாங்க. அப்படிப்பட்ட தாகத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக லூக்கா 12:49 வசனத்தை நாம் பார்க்கும்போது, இதோ அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றியறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்கினி என்றால் என்ன? அக்கினி என்றது தேவனுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ஏனென்று சொன்னால், நம்ம ரட்சிக்கப்படுறோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் என்னது, பரிசுத்த ஆவி என்ற அபிஷேகத்தை என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு முறை. ஏனென்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், அவர் மரித்து பரலோகம் போகும்போது, எனக்கு பின் வருகிறவர் யார் என்று சொன்னால், அவருக்கு பின் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார், உங்களை வழிநடத்துவார். அவர் என்ன பண்ணுறார், இப்போ நம்மளை வழிநடத்துறது யார், பரிசுத்த ஆவியானவர். அப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அதிகமாக என்ன பண்ணணும், நம்ம வாஞ்சிக்க வேணும். ஏனென்று சொன்னால், அவர் அபிஷேகிக்க தாகமுள்ளவராக இருக்கிறார். யோவேல் 2:28 கூட நாம் பார்க்கிறோம், கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 23:5 கூட, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்னுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிற தெய்வனாக இருக்கிறார். அவர் அபிஷேகிக்கிற ஒரு தாகம் நிறைந்தவராக இருக்கிறது போல நாமளும் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு வாஞ்சியோடு காத்துக்கொள்ள வேண்டும். இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கூட நாம் பார்க்கிறோம், கணுக்கால் அளவு இல்லை, முழங்கால் அளவில் நம்ம அபிஷேகத்தில் என்ன பண்ணணும், நீந்துகிறவர்களாய் காணப்படும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நம்ம வாஞ்சிக்கிறோமா என்றதை இந்த நாளில் கர்த்தர் நம்மை உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், ஒரு சிலர் ஏதோ வருகிறோம் போகிறோம் என்று அல்ல, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், அவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ணுறோம், அவருக்குள் நாம் என்ன பண்ணிருக்கிறோம், நிலைத்திருக்கிறோம். 1 யோவான் 2:27 கூட நாம் பார்க்கும்போது, அவரால் பெற்ற அபிஷேகம் நமக்குள் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் நமக்கு என்ன பண்ண வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் என்ன பண்ணும், அந்த அபிஷேகம் நிறைவை நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் ஒருவரும் நமக்கு போதிக்க வேண்டியதே இல்லை. நாம் என்ன பண்ணுவோம், பரிசுத்தத்தின் பாதையில் நாம் நடப்போம். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு அருளுகிறவராக இருக்கிறார். இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் கூட இந்த பெந்தேகோஸ்தே நாள் வரும்பொழுது என்ன பண்ணுறாங்க, எல்லா ஜனங்களும் ஒரு இடத்துல கூடுறாங்க. அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறார், வல்லமையாக இறங்குறார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஒவ்வொன்றும் அவ்வளோ வல்லமையாக இருக்கும். அவர் என்ன பண்ணுற, பலத்த காற்றின் முழக்கம் போல் வல்லமையாக என்ன பண்ணுறாரு, அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே எல்லா ஜனங்களும் கூடியிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அநேகருடைய நாவுகளை தொட்டு, அநேகர் என்ன பண்ணுறாங்க, அக்கினிமயமான நாவுகள், அநேகர் என்ன பண்ணுறாங்க, அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அவங்க பேசுகிறத பார்த்து எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க, ஐயோ இவங்க என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க குடிச்சிட்டு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் நமக்கு அபிஷேகத்தின் மேல் தாகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நிறைக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நாம் நிறைக்கப்பட வேண்டும். இந்த ஸ்தேவான் கூட நாம் பார்க்கும்போது, அவர் கல்லெறிந்து கொல்லப்பட்ட நிலையிலே அந்த ஒரு வசனத்தை நம் வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அவர் என்ன பண்றார், பரிசுத்த ஆவியினால் நிறைக்கப்பட்டார்.
அவர் சாகும்போது பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகத்தால் நிறைக்கப்பட்ட அப்படிப்பட்ட அபிஷேகத்தின் மீது ஒரு தாகம் நமக்கு காணப்பட வேண்டும். ஏன்னா தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலங்களில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் தாகம், நாம் அபிஷேகத்தின் மீது ஒரு தாகம் நிறைந்தவர்களாய், ஏன்னா இந்த நம்ம கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ பேருக்குள்ள ஆவியானவருடைய வழிநடத்துதல் இல்லாமல் இருக்கலாம், எத்தனையோ பேருக்குள்ள அபிஷேகம் இல்லாமல் இருக்கலாம், எத்தனையோ பேருக்குள்ள அந்நிய பாஷையுடைய வரங்கள் இல்லாமல் இருக்கலாம், எத்தனையோ பேருக்குள்ள ஆவியின் வரங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் நம்மை உணர்த்துகிறவராக இருக்கிறார். நாம் அபிஷேகத்தின் மீது தாகமுடையவராக இருக்கிறோமே என்றால் இந்த நாளில் ஒவ்வொருவரும் நாம் தனிப்பட்ட விதத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியின் வரத்தை நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய தாகமாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொருவரும் அபிஷேகத்தின் வரத்தை என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம அபிஷேகம் அவர் ரெடியாக இருக்கிறார், அதை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை நாம் என்ன பண்ணணும், யோசிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். மூன்றாவதாக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவர் பிறந்தது முதல் அவருடைய பிறப்பே என்னது, ஒரு பரிசுத்தம் தான். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள், அவருடைய மரணம் வரைக்கும் அவர் என்ன பண்றார், பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒரு பாவம் கூட செய்யவில்லை, ஒரு வார்த்தை கூட அவரை எதிர்க்கிறவர்களை, அவரை காயப்படுத்துகிறவர்களை, அவரை வேதனைப்படுத்துகிறவர்களை அவர் என்ன பண்றார், ஒரு வார்த்தை கூட பேசல. அவர் கடைசி வரைக்கும் தன்னுடைய பரிசுத்தத்தை என்ன பண்ணார், காத்து கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை நாம் பரிசுத்தத்தின் மேல் ஒரு தாகமுடையவராக இருக்க வேண்டும் என்று சொன்னார். எபிரேயர் 12:14 கூட நாம் பார்க்கும்போது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. லேவியராகும் 19:2 கூட நாம் பார்க்கும்போது இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொன்று 1 பேதுரு 1:15 கூட நாம் பார்க்கும்போது தேவன் அசுத்தத்திற்கு இல்லை, பரிசுத்தத்திற்கே நம்ம என்ன பண்ணியிருக்கிறார், அழைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது, அவருடைய விருப்பமாயும் இருக்கிறது. ஆகையால் நம்ம என்ன பண்ணணும், பரிசுத்தத்தின் மீது ஒரு தாகம் நமக்கு எப்பொழுது இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் ஒவ்வொரு நாளும் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த 33 வருஷம் யாராலையும் ஒரு குற்றம் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. அப்போ யோசித்து பாருங்க, அவர் நம்முடைய தேவன் எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன் என்று சொன்னால் அவரும் நம்மளை மாதிரி என்ன பண்ணுவார், சிறு பிராயம், வாலிப பருவம். அவர் கரெக்டாக அந்த 31 வயசில் கரெக்டாக ஒரு மேரேஜை குழந்தை இருக்கிற ஒரு ஸ்டேஜ். ஆனாலும் அவர் என்ன பண்ணல, ஒரு இடத்துல கூட அவர் என்ன பண்ணல, தன்னுடைய பரிசுத்தத்தை விடலை, பரிசுத்தத்தை என்ன பண்ணார், காத்து கொண்டார். அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை ஆராதிக்கிற நாம் என்ன பண்ணணும், நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தின் மீது நமக்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை எப்போ வரும் என்று நமக்கு தெரியாது. நம்மளால் முடிந்த அளவுக்கு நாம் என்ன பண்ணணும், இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். ஏன்னால் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க இதை செய்ய மாட்டாங்க, அதை செய்ய மாட்டாங்க. சில விளக்குகள் நமக்கு இருக்குது என்று சொன்னால் அது பொதுவான ஒரு உலக பிரகாரமான ஒரு சிந்தை. அதே போல் நம்ம என்ன பண்ணணும், பரிசுத்தத்தை நம்ம காத்து கொள்ளணும். இன்னும் கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பரிசுத்தத்தை நம்ம காத்து கொள்ளணும். பரிசுத்தமாய் நாம் ஜீவிக்கும் போது ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பரிசுத்தம் என்று சொன்னால் கர்த்தருடைய வருகைக்கென்று நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தப்படணும். நம்முடைய நடக்கையிலும், நம்முடைய செய்கையிலும், நம்முடைய செயல்களிலும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ஏதோ ஒரு புக்கை எழுதி வச்சுட்டு நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லிட்டு சொன்னவர் அல்ல. அவர் என்ன பண்ணாரு, வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நோட் பண்ணோம்னா அவ்வளவு ஞானமாய் தேவன் என்ன பண்ணுகிறார், நடந்து கொள்ளுகிறார். அவர் பேசுகிறது கூட அல்லவாய் பேசுவார். ஒவ்வொரு காரியத்தில் கூட என்ன பண்ணுவார், கரெக்டாக எல்லாத்தையுமே அவர் செய்கிறவராக இருக்கிற ஒரு நேர்த்தியான தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஒரு ஒழுங்கும் கிரமமாய் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் அவரை பின்பற்றுகிறவர்களாய், அவருடைய பரிசுத்தத்தை நாம் பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தால் நான் நேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். நம்மளும் முடிந்த அளவுக்கு கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த நாளிலே 5வது வார்த்தையாக கர்த்தர் சத்தியத்தை அறிகிற அறிவும், மனம் திரும்புவதற்கு ஏதுவான தாகம், அபிஷேகிக்க ஒரு தாகம்,
பரிசுத்தத்தின் மீது ஒரு தாகத்தை இந்த நாளில் கர்த்தர் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். ஒவ்வொருவரும் இதை உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய நாமத்தை நாம் ஒவ்வொரு நாளும் துதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.